இன்றைக்கு நம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ, எதை கட்டளையிடுகிறாரோ அது அப்படியே நிற்கும். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் சகலத்தையும் அவர் மாற்ற வல்லவர் இல்லையா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரச்சனை, போராட்டங்கள், என்ன பாடுகள் நம் எல்லையில் இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இல்லையா? அவர் சொல்ல ஆகட்டும், அவர் கட்டளையிட அது எல்லாம் நிற்கவும் இன்றைக்கும் தேவனாலே கூடும். ஏன்னா சங்கீதம் 33:10வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை எல்லாம் விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவர் அவமாக்குகிறார்னு பார்க்குறோம். அப்போ ஜாதிகள் அவர்களுடைய ஆலோசனையெல்லாம் தேவன் விருதாவாக்கி போடுகிறாராம். ஜனங்களுடைய நினைவுகளை கூட அவர் அவமாக்குகிறார். அப்போ நாம் நினைக்கிறது இல்லை, அதான் உங்கள் நினைவு என் நினைவுகள் அல்லன்னே சொல்கிறார் இல்லையா? அவருடைய நினைவு வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு அவருடைய நினைவுகள் இருக்குது. அதனால் கர்த்தருடைய நினைவு மாத்திரம்தான், கர்த்தருடைய யோசனை மாத்திரம்தான் இந்த பூமியில் நிலை நிற்கும். ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்றுன்னு பார்க்குறோம். அப்போது வெளிச்சத்தை அவர் உண்டாக கடவுது, அதுக்கு கட்டளை கொடுக்குறார். அது கட்டளை கொடுத்த உடனே அது உண்டாகுதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கும் தேவன் ஒரு வார்த்தை அவர் கட்டளை கொடுத்தாலே போதும், நமக்கு சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். என்ன போராட்டமாக இருந்தாலும் அதுலேருந்து தேவன் நம்மை விடுவிக்க முடியும். சங்கீதம் 33:6ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய வாயின் வார்த்தையினால தான் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால்தான் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாயிற்றுன்னு பார்க்குறோம். அவருடைய சுவாச காற்றினால தான் சகலத்தையும் உண்டாயிருக்கிறார். அவர் வாயின் வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தை தான் எல்லாமே, அவருடைய வார்த்தையினால் உண்டானதுன்னே பார்க்குறோம். சங்கீதம் 148ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை பாருங்கள். அதில் முதலாவது 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அப்போ அவைகள்னா எதுன்னா அதுக்கு முந்தின வசனம் 148ஆவது சங்கீதம் 4வது வசனம், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். இந்த மாதிரி சகலமும் அவர் உண்டாக்கினவைகளை எல்லாம் அவரை துதிக்க கடவுதுன்னே வேதவசனம் சொல்லுது. ஏன்னா சகலத்தையும் அவர் தான் உண்டாக்கி சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலமும் நிலைத்திருக்கும்படியாக ஒரு மாறாத பிரமாணத்தை இந்த இயற்கைக்கு அவர் வைத்திருக்கிறார் இல்லையா? அது அவைகள் எல்லாம் அவரால் தான் நியமிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராக இருக்கிறீர். அப்போ நம் தேவன் தான் மகிமையும் வல்லமையும் மாட்சிமையும் நிறைந்தவர். சகல துதி கனத்துக்கும் அவர் தான் பாத்திரராக இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ளணும் இல்லையா? நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது இல்லையா? அவரால் தான் சகலமும் உண்டாயிருக்கிறது, சகலமும் அவர் சித்தத்தின்படி தான் உண்டாக்கி வைத்திருக்கிறார். எல்லாமே அவருடைய சிருஷ்டிப்பாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அந்த சாட்சிகள் எல்லாம் உண்மை உள்ளதாக இருக்குது, அது எல்லாம் பரிசுத்தமானதாக இருக்குது, அது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்குது. கர்த்தருடைய சாட்சிகள் ஆலயத்தின் அலங்காரமாக இருக்குன்னே சங்கீதம் 93:5 பார்க்குறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையிலே உண்டாக்கப்பட்டது என்றும், எல்லாமே தேவனுடைய விசுவாசத்தினாலே உண்டாயிருக்கு, அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. இவ்விதமாய் காணப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை, அதெல்லாம் தானாக உண்டாகலை, எல்லாமே உண்டாக்கினவர் கர்த்தர். அவர் வாயின் வார்த்தையினாலே உண்டானது, அவர் நாசியின் சுவாசத்தினாலே உண்டாக்கி இருக்கிறார் சர்வசேனையும். அப்போ அவர் மகத்துவம் நிறைந்தவர், வல்லமை மிக்க தேவன் இல்லையா? கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் பாருங்கள், ஏனென்றால் அவருக்குள் தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள், சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் அதிகாரங்களும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று தான் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் தனக்காக தான் தேவன் இந்த பூமியில் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், அவர் ஆதியும் அந்தமானவர், அல்ஃபா ஒமேகாவானவர். அவருக்கு முடிவே கிடையாது, தொடக்கமும் கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் தான் சகலத்தையும்
எல்லாம் அவருக்குள் நிலை நிற்குது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட தான் எல்லாமே நின்று இருக்குது என்பதுக்கு வசன ஆதாரங்கள் தான் இது எல்லாமே. எபிரேயர் 1:3 சொல்லுது, அவருடைய மகிமையின் பிரகாசம் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தது. சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கும் சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரத்தில் இன்றும் அவர் வீற்றிருக்கிறார் இல்லையா. அவர் தற்சொரூபமானவர், சர்வமும் அவருடைய வல்லமையினாலும் வசனத்தினாலும் அவர் தாங்குகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய பாவங்களையெல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பு பண்ண அவர் வல்லமையுள்ளவர். அவர் உன்னதத்திலே மகத்துவம் நிறைந்தவராய் மாட்சிமை மிக்க தேவனாய் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்திலே அவர் வீற்றிருக்கிறார்னு பார்க்குறோம். சங்கீதம் 119, 90, 91 பார்க்கும்போது அவருடைய உண்மை தலைமுறையாக இருக்கும். பூமியை அவர் உறுதிப்படுத்தி அதை நிலைநிறுத்தியும் வைத்திருக்கிறார் இல்லையா. வானத்து நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அன்னார்ந்து வானத்தை பார்க்கும்போது எல்லாமே அவருடைய அஸ்திபாரத்தினால எல்லாமே உறுதியாக்கப்பட்டு இருக்கு. அவர் அசைச்சார்னா எல்லாம் அசைந்து விழும். அவர் அசையாதபடிக்கு அதெல்லாம் நிலை கொள்ள வைத்திருக்கிறார். அவருடைய பிரமாணங்களை நிறைவேறும்படியாக அவைகளெல்லாம் இந்நாள் வரைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். சமஸ்தமும் அவரை சேவிக்கும்னே வசனம் சொல்லுது. அப்போ இந்த உலகத்திலே உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லா இயற்கையும் தேவனை சேவிக்கும், தேவனை துதிக்கும், அவரை மகிமைப்படுத்தும் இல்லையா. எல்லாமே தேவனை துதிக்குது. அது நம்மால் உணர முடியாது. ஆனாலும் வானமும் பூமியும் அவர் படைத்த சகல சிருஷ்டிப்புகளும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தவே தேவன் சகலத்தையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதனால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ இவ்வளவு படைத்த தேவனால் உங்களுடைய பிரச்சனை பாடுகள் எல்லாம் அறிய முடியாதா? அவரால் அறிய முடியும். சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே அதை தேவன் அறிந்திருக்காருன்னா அப்போ நம்முடைய கவலை, கஷ்டங்கள், போராட்டம், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தேவன் அதை அறிவார். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, கர்த்தரை துதியுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு எல்லாம் நிச்சயமாய் பதில் தருவார். உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அது எல்லாம் நின்று போகும். விசுவாசியுங்கள். ஆமீன்.